ஹலோ everyone, வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, அண்ட் டேரக்ட் டாபிக்ல போயிடலாம். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு கேப் அப் ஓப்பன் ஆக தான் பாசிபிள் ரொம்ப அதிகம். ஓகே, கரண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட சினாரியோ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து நமக்கு இப்போ நியர்பை நம்ம மார்க்கெட் க்ளோசிங் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 22,000. கிஃப்ட் நிஃப்டி வந்து பண்ண 22,479 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கேருந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தாலும் நியர்பை 500 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் பாசிபிள் இருக்கு. ஓகே, இப்போ கிஃப்ட் நிஃப்டி ரன் ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,048. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம 23,000 ரவுண்ட் எடுத்துக்கலாம். 23,000 எடுத்தாலும் நமக்கு நியர்பை 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் போக பாசிபிள் அதிகமாக இருக்கு. ஓகே, நம்ம மார்க்கெட் வந்து கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகும். நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ரிவர்சல் ஆகுமா, ட்ரெண்ட் அப்டேன் போகுமான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியோட என்னோட ரிவர்சல் ஜோன் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இதுதான். ஓகேங்களா, இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தா 23,000. ஓகேங்களா, 23,950 இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு நாளைக்கு வந்து ரிவர்சல் ஆகும். ஓகே, இந்த ரேஞ்ச்ல நான் மேபி இன்னைக்கு ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியோட டைமிங்ஸ் உங்களுக்கு தெரியும், 2:30 வரைக்கும் ரன் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் இன்னைக்கு டச் பண்ணுதுன்னா இங்கேருந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி ரிவர்சல் ஆகும். இந்த லெவல்ஸ் வாட்ச் பண்ணி கிஃப்ட் நிஃப்டியில் நாளைக்கு நம்மளோட நிஃப்டி என்னென்ன லெவல்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம மார்க்கெட் நாளைக்கு 500 பாயிண்ட்ஸ் இப்போ கரண்டோட சினாரியோ தான் சொல்கிறேன். நாளைக்கு 8:30க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகுதா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதான்ட்டு. ஓகே, இப்போ லைக் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லோல இருந்து ஹை வரைக்கும் நீங்க எடுத்து 500 பாயிண்ட்ஸ் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் நமக்கு மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு மார்க்கெட் வந்து ரெண்டு சோன் சொல்றோம். ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு 23,100லயும் ஓப்பன் ஆகலாம், நமக்கு 23,000லயும் ஓப்பன் ஆகலாம். இப்போ மார்க்கெட் என்ன சினாரியோனா இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு இங்க ஓப்பன் ஆனா ரெசிஸ்டண்டா எடுத்துட்டு 23,800 வரைக்குமே மார்க்கெட் நாளைக்கு ஃபால் ஆகும். ஓகே, அப்போ என்ன கான்செப்ட்னா மார்க்கெட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேபி மார்க்கெட் வந்து நாளைக்கு 23,000க்குள்ளவே ஓகேங்களா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா இது ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆயிட்டு 23,071. ஓகே, 23,071 வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே ஃபால் ஆகும். 23,800 வரைக்குமே மார்க்கெட் மூவ் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப் நடந்துட்டு இந்த ரேஞ்சில் நம்ம கன்சால்டேஷன் எடுக்குது 23,000. லைக் இது வந்து ஜோனை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஜோன்ல நமக்கு எங்க வேணா ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் ப்ரீவியஸோட லெவல்ஸ் செக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே, 23,800. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 23,800 கிட்ட வரும்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பா பவுன்ஸ் பேக் ஆகும். மேபி இங்க இருந்து ஃபால் ஆனாலும் இந்த 23,800 ஜோன்ல ஃபால் ஆகும். மேபி இங்க இருந்து ஃபால் ஆனாலும் 23,800ல ஸ்ட்ராங்கா நாளைக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஜோன் எடுக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேபி நாளைக்கு மார்க்கெட் 23,800ல ஓப்பன் ஆகுதுனாலும் நமக்கு ரிவர்சல் தான் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு நடக்கும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருக்கும் ப்ரோ இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த கேப்பை ஃபில் பண்ண பாசிபிள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். இந்த கேப் ஃபில்லிங்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஜோனுக்கு பார்த்தீங்களா, இந்த ஜோன் கேப், இந்த ஜோன் கேப், இந்த ஜோன் கேப் எல்லாமே இது ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஹியூஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஃபில் ஆகும். அது எப்படி ஃபில் ஆகணும், இங்க நமக்கு ஆல்ரெடி ஒரு ரீட்டர்ஸ் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, ஒன் டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பேட்டர்ன் ரீட்டர்ஸ் ஜோன் இருக்கும். ஒரு ஹை லோ அகைன் ஹை லோ, இந்த ரேஞ்ச் ஹை, இப்போ நமக்கு லோ இந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ல மேபி நமக்கு ஃபியூச்சர்ல மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா 23,500 வரைக்குமே 22,500 வரைக்குமே ஃபால் ஆகும். அங்கேருந்து நம்ம ரிவர்சல் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு சினாரியோ தான். ஓகேங்களா, மார்க்கெட் சினாரியோ. ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து நல்லா இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. 23,000 ஆல்மோஸ்ட் 23,000 கிட்ட வரும்போது இது வந்து ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடும். அதே போல நம்ம மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நியர்பை. ஓகேங்களா, ஏன்னா இந்த மார்க்கெட்டு கிஃப்ட் நிஃப்டின்னு நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸும் கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான் கம்பேர் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. நாளைக்கான லெவல் நிஃப்டி நாளைக்கு லெவல் சொல்ற பாருங்க 23,800 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு கீழே வருதுனால மேபி ஒன் டே டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்ததுன்னா நம்ம பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே தான் நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. எதுக்கு 8:30க்கு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த சைடில் லெவல்ஸ் ட்ரா பண்ணிக்க பார்த்தீங்களா, இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டா இந்த சினாரியில ஓப்பன் ஆகும் தான் நான் வந்து எடுத்து ட்ரா பண்ணிக்கேன். அது இன்கேஸ் மார்க்கெட் வந்து 23,800க்குள்ளவே நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுனா 23,650 வந்து பாருங்க ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஜோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இங்கவே நமக்கு ஓப்பன் ஆகும் 23,800 ஓப்பன் ஆகுனா இது நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும்.
ஆனா ஹை பாசிபிள் 23,817 தான் நமக்கு நாளைக்கு சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். இங்க வரும்போது கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு வால்யூம் அதிகமா இருக்கும். மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. நானுமே மேக்ஸிமம் 1 ஹவருக்கு ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில தான் நெறைய ஃபேக் பிரேக் அவுட் குடுத்து அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணணும் நமக்கு மார்க்கெட். ஓகே. அதுக்காக 1 ஹவருக்கு எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு 1 ஹவருக்கு மேல ட்ரேட் எடுங்க. அதான் சேஃப். மேபி உங்களோட ஸ்ட்ராட்டஜில என்ட்ரி கிடைச்சா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் 1 ஹவர் கழிச்சு தான் நாளைக்கு ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா வாலடைல் அதிகமா இருக்கும். ஓகே. இப்ப நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு எங்க ரிவர்சல் ஜோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 22,000 23,300 ஓகேங்களா? 330 இந்த ரேஞ்ச்ல ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இது வரைக்கும் போகுமான்னு டவுட் தான். 23,330 போச்சுன்னா மேபி ஓப்பன் மார்க்கெட்ல நல்ல மொமெண்டம் கொடுத்து போச்சுன்னா இங்க இருந்து நமக்கு ஃபால் ஆகும். போச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு 23,071 நாளைக்கு நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. அதுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளவு பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட்ல இருக்குன்னா ஒரு 2 என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா 23,071 நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதுக்கு கீழே மார்க்கெட் கிராஸ் ஆகுதுன்னா மட்டும் 22,650 யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல மார்க்கெட் போதுன்னா 23,330 யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி லெவல்ஸ் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். அப்ப நிஃப்டி வந்து 500 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆனா மினிமம் பேங்க் நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸ் வச்சு கேப் அப்ல ஓப்பன் ஆகும். ஓகே. இந்த ரேஞ்ச். இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனா என்னோட வியூ பாயிண்ட் என்ன 51,781 ஓகே. இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரிவர்சல் பாசிபிள். ஓகேங்களா? 51,000 ஒரு நிமிஷம். ஓகே. 51,781 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்ல ரிவர்சல் தான் ஆகும். இங்க வந்து நான் வந்து புட் ஆப்ஷன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். வித் உங்களோட OI டேட்டா கன்ஃபர்மேஷனோட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைட்ல எங்க வந்தா நான் கால் ஆப்ஷன் போனா 50,443 வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துச்சுன்னா நான் கால் ஆப்ஷனுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? மார்க்கெட்ல இதுதான் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், இதுதான் நாளைக்கு சப்போர்ட் பாயிண்ட் பேங்க் நிஃப்டில. பேங்க் நிஃப்டி லெவல் ரொம்ப ஈஸியா இருக்கும் நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது. வேற என்ன நியர்பை ஸ்மால் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ரேஞ்ச் நமக்கு நியர்பை ரிஜெக்ஷன் நிறைய கொடுத்துருக்கு. இதையும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் சென்செக்ஸுமே கவர் பண்ண சொல்லியிருந்தீங்க. எத்தனை பேருக்கு சென்செக்ஸ் சார்ட் வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுறீங்களா? நிறைய கமெண்ட்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா சென்செக்ஸ் சார்ட்டுமே நான் வந்து அனலைசஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுமே எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்கன்னு. ஏன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுமே நம்ம பண்ண வேண்டாம். மேபி நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அது சென்செக்ஸ் சார்ட்டை நம்ம கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த ஜோன்ல நிறைய ஆக்ட் ஆயிருக்கு. ஓகே. மார்க்கெட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் 50,000 ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்ட் நம்பரா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரவுண்ட் நம்பரா வச்சா எல்லாருக்குமே ஈஸியா புரியும். ஓகே. 51,000ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் நம்ம மார்க்கெட் எவ்வளோ மேபி 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா 51,000 வந்து பண்ண நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 51,781 வந்து பண்ணா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்ப இல்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் மார்க்கெட்லயே மார்க்கெட் வந்து நமக்கு ஃபாலோ ஆகுது. இங்க ஓப்பன் ஆயிட்டு நல்லா ஃபால் ஆயிட்டு இங்க ரீடெஸ்ட் எடுத்துனா திருப்பி இந்த லோ வரைக்கும் டார்கெட் வந்து தாராளமா புக் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளவு கிடைக்குன்னா ஹைல இருந்து இப்போ இந்த இடத்துல வந்து ரிவர்சல். ஓகேங்களா? இப்போ டவுட் இருக்கும் ப்ரோ, ரீடெஸ்ட் எப்படி எடுக்கணும்னா நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா பாத்தீங்களா? இந்த பாயிண்ட்ல ரீடெஸ்ட் ஆக்ட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆகும். இப்போ நமக்கு ஹைல இருந்து ஃபால் ஆகுதுன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும்னா 500 பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறவங்க கேப்சர் பண்ணுவாங்க. ஒரு 300 பாயிண்ட்ஸோட முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லோல இருந்து ஹை வரைக்குமே பார்ப்போம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்ட்டு. இதுவே நமக்கு 300 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் டார்கெட் இங்க கூட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சேஃபர் ஜோன்ல 255 பாயிண்ட்ஸ்ல ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இது வரைக்கும் வேண்டாம். இல்லைங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி வேணா ரிவர்சல் ஆகும். மேக்ஸிமம் இந்த ஜோனுக்குள்ள. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு லைன் டிரா பண்ற பாருங்க. ஓகே. இந்த இடத்துல ஒரு லைன் டிரா பண்ற பாருங்க. இப்போ மேபி மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல இங்க நமக்கு சப்போர்ட் எடுத்து திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா இங்க என்ட்ரி எடுத்து இங்கவே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்ல மார்க்கெட் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இங்க கொடுக்கணும், இங்க இருந்து ரிவர்சல் எடுத்துக்கலாம். ட்ரேட க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஓவர் எடுங்க. அதான் நமக்கு எப்பயுமே மார்க்கெட் வந்து சேஃபா கொடுக்கும். ஓகே. இந்த லெவல்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி சைட்வேஸ் போக மார்க்கெட் வந்து பாசிபிள். இல்ல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட தான் போக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் ஹையை கட் ஆச்சுன்னா மட்டும்தான் நாளைக்கு அப் ட்ரெண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? தெரியுங்களா? இப்போ நீங்க 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல
மார்க்கெட் வந்து ஹையர் ஹை கட் பண்ணுதான்னு பாருங்க. அப்ப நம்ம வந்து ட்ரேட் வந்து அப் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல ஓப்பன் மார்க்கெட்லயே டவுன் ட்ரெண்ட் லோவர் லோ கட் பண்ணுதுன்னா, நம்ம உங்களோட வியூ எல்லாமே புட் ஆப்ஷன்ல தான் இருக்கணும். அதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கரெக்ஷன் ஜோன் நாளைக்கு வந்து பெரிய கேப் அப் நடக்குது, பெரிய கேப் டவுன் நடக்குதுன்னா, உங்களோட டெலகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். டெலகிராம் லிங்க் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பயோல இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஃபால் ஆகும். ஓகேங்களா? நெறைய பேர் டவுட் இருக்கும். ப்ரோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிடுச்சான்ட்டு. ஆனா என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஸ்டில் டவுன் ட்ரெண்ட் தான். 23,800 கிராஸ் பண்ணுச்சுனா தான் நான் வந்து புல்லிஷ் சைட்ல போவேன். அது வரைக்குமே என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா, பியரிஷ்ல தான் இருக்கும். திருப்பி இந்த கேப்ப மார்க்கெட் ஃபில் பண்ணும். ஓகேங்களா? இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு தான் திருப்பி ரெக்கவரி ஆகும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். அப் ட்ரெண்ட்ல போச்சுன்னு யாரும் நம்பி இன்வெஸ்ட்மென்ட் ஜாஸ்தி பண்ணாதீங்க. ஓகேங்களா? கம்மியா பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட் கம்மியா பண்ணுங்க. ஃபண்ட்ஸ் வரும்போது நான் ஆல்ரெடி என்னோட டெலகிராம்ல போட்டிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரைட் டைம்னு சொல்லியிருப்பேன். எல்லா ஃபண்ட்ஸும் அங்கேயே போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஃபண்ட்ஸ மிச்சம் வச்சுக்கோங்க. ஆ லாங் வியூல எனக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 டச் பண்ணும். ஓகேங்களா? 20,000 கிட்ட வரும்போது ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேனிக் ஆகக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேனிக் ஆகாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 20,000 கிட்ட வரட்டும். அப்ப நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு அண்ட் நமக்கு மண்டேவுமே மார்க்கெட் ஹாலிடே தான். ஓகேங்களா? மண்டே மார்க்கெட் ஹாலிடே. அண்ட் அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச்.